Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டிக்கு செய்த திட்டங்கள் குறித்து என்னுடன் ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா என அமைச்சர் கீதா ஜீவனுக்கு முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு சவால் விடுத்தார். கோவில்பட்டி கிருஷ்ணாநகரில் உள்ள முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு இல்லத்தில் அதிமுக நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் டிஜிட்டல் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதிய உறுப்பினர்களுக்கு முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு டிஜிட்டல் புதிய உறுப்பினர் அடையாள அட்டையை வழங்கினார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சி காலத்தில் நாங்கள் செய்த சாதனைகளை சுட்டிக்காட்ட தயார். இதேபோன்று கீதா ஜீவன் திமுக ஆட்சியில் செய்ததை சுட்டிக்காட்ட தயாரா என கேள்வி எழுப்பினார். திமுக ஆட்சியில் கோவில்பட்டி தொகுதி மக்களுக்கு என்ன செய்தீர்கள்? இதை ஒரே மேடையில் விவாதிக்க நான் தயார், நீங்கள் தயாரா என அப்போது அவர் அமைச்சர் கீதா ஜீவனுக்கு சவால் விடுத்தார். நிகழ்ச்சியில் ஏராளமான அதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட குடிநீர் அபிவிருத்தி திட்டம் தொடர்பாக நாகர்கோவில் மாநகராட்சி வெளியிட்டுள்ள விளம்பரத்தில் தவறான புள்ளி விவரங்கள் இடம்பெற்றுள்ளது என குமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினருமான தளவாய் சுந்தரம் அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குடிநீர் திட்டத்தின் வாயிலாக வரும் 2032ஆம் ஆண்டு 3.2 லட்சம் மக்களுக்கு 41.12 மில்லியன் லிட்டரும் மற்றும் 2047ஆம் ஆண்டு 3.9 லட்சம் மக்களுக்கு நாளொன்றுக்கு 52.04 மில்லியன் லிட்டரும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது என தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் தெரிவித்திருந்தது. ஆனால் மாநகராட்சி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள விளம்பரத்தில் இந்த திட்டத்தின் மூலம் 71,965 வீடுகள் மற்றும் 3.2 லட்சம் மக்கள் பயன்பெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ள அவர், மக்களை ஏமாற்றி அரசியல் லாபம் அடைய முயல்கிறீர்களா என விடியா திமுக அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகம் திருமங்கலம் தொகுதிக்குட்பட்ட கள்ளிக்குடி ஒன்றிய கழகத்தின் சார்பில் ஓடைப்பட்டி கிராமத்தில் கழக நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டையை வழங்கினார். அப்போது பீகார், ஆந்திராவிற்கு நிதி வாரி வழங்கப்பட்டுள்ளது, தமிழ்நாட்டிற்கு நிதி இல்லை, ஆகவே பாஜகவிலிருந்து மக்களுக்கு என்ன செய்ய முடியும் என கூறி அண்ணாமலை தனது மாநில தலைவர் பதவியை ராஜினாமா செய்திருந்தால் அவர் தமிழ்நாட்டு மக்களை நேசிக்கிறார் என்பதற்கு அடையாளமாக இருந்திருக்கும் என்று RB உதயகுமார் தெரிவித்தார். உண்மையிலே தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்வராக இருந்தால் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. பீகாருக்கு வாரி வழங்கியிருக்கிறீர்கள், எங்களுக்கு கவலை இல்லை, வருத்தம் இல்லை. ஆந்திராவுக்கு வாரி வழங்கப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு கவலை இல்லை, வருத்தம் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டுக்கு நிதி இல்லையே. ஆகவே மாநில தலைவராக பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து நான் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய முடியும்? ஆகவே என் பதவி